தங்கம் இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் 2 மாதங்களில் தளர்த்தப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் கூறினார். தங்கம் இறக்குமதியை குறைக்கும் வகையில் கடந்த ஆண்டில் மட்டும் 3 முறை வரி உயர்த்தப்பட்டது. தற்போது தங்கம் மீதான இறக்குமதி வரி 10% உள்ளது. இந்நிலையில் டெல்லியில் திங்களன்று நடந்த சர்வதேச சுங்கத்துறை தின விழாவில் பங்கேற்ற நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தங்கத்தின் இறக்குமதி மீது விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் மார்ச் மாத இறுதிக்குள் மறுபரிசீலனை செய்யப்படும் என்றார். அரசின் கட்டுப்பாடுகள் காரணமாக இந்தியாவுக்கு தங்கம் கடத்தி வரப்படுவது அதிகரித்துவிட்டது என்பதை ஒப்புக்கொண்ட சிதம்பரம், நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை விகிதம் அரசின் முழு கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டுமே தங்கத்தின் மீதான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என்றும் கூறினார். I thank all officers who have been very vigilant on the gold smuggling issue. A large number of interceptions have been made, a large number of people have been detained, a large amount of gold has been confiscated. I know that it is a difficult task to be vigilant round the clock against smuggling, but I compliment the department for being very vigilant against smuggling of gold and other smuggling. வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தங்கத்தின் அளவு கடந்த மே மாதம் 162 டன்னாக இருந்தது. இறக்குமதி வரி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளை மத்திய அரசு விதித்ததால் தங்கத்தின் இறக்குமதி நவம்பரில் 19 டன்னாக சரிந்தது. இதனால் நடப்பு நிதியாண்டில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை விகிதம் 3.1% குறைந்தது. முந்தைய நிதியாண்டில் நடப்பு கணக்கு பற்றாக்குறை 4.5% இருந்தது குறிப்பிடத்தக்கது.